உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் ஈஸ்வரன் முருகசாமி. நேற்று கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே இருக்கக்கூடிய அந்த கழுதூர் கிராமத்துல விவசாய தொழிலாளிகள் 4 பெண்கள், பாரிஜாதம், ராஜேஸ்வரி, சின்ன பொண்ணு, கனிதா அப்படின்னு 4 பேர் மக்காச்சோள காட்டுல களை எடுத்துட்டு இருந்த போது, இப்ப வடகிழக்கு பருவமழை தொடங்கி மழை பெய்துட்டு இருக்கிறதால தாக்கப்பட்ட மின்னல்ல 4 பேரும் விவசாய நிலத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். இது குறித்து நம்ம இன்னைக்கு பேச போறோம். சமீப காலமாக பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 2 சம்பவங்கள் இதுக்கு நம்ம உதாரணமா ஒப்பிட்டு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஒண்ணு, இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கு. அதுல பாதிக்கப்பட்டு இறந்தவங்க எல்லாருக்குமே ஒரு 60 பேர்த்துக்கு மேல மாநில அரசாங்கம் 10 லட்சம் கொடுத்தாங்க. எல்லா கட்சிகளும் 1 லட்சம் 50,000 ஒரு 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு குடும்பத்துக்கு போச்சு. இப்ப சமீபத்துல நம்ம தாவேக தலைவர் நடிகர் விஜய் அவர்களை பார்ப்பதற்காக அந்த கரூர்ல நடந்த அந்த துயர சம்பவத்துல இறந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மாநில அரசு 10 லட்சம் எல்லா கட்சிகளும் சேர்த்து கொடுத்து ஒரு 34 லட்சம் ரூபாய் வரைக்கும் போச்சு. அங்க போகாத கட்சிகளே இல்ல, போகாத தலைவர்களே இல்ல, அங்க வராத பத்திரிகைகளே இல்ல. ஆனா நாட்டுக்கு சோறு போடக்கூடிய விவசாய நிலத்துல வேலை செஞ்ச ஏழை கூலி விவசாய தொழிலாளிகள் 4 பேர் மின்னல் தாக்கி இறந்திருக்கிறாங்க. ஏதாச்சும் அரசியல் கட்சி அங்க போச்சா? ஊடகங்கள் அங்க போச்சா? யாரு போனாங்க? விளம்பரம் பண்றவங்க எல்லாம் போனாங்களா? அரசியல் கட்சி தலைவர்களும் போகல, அரசு அதிகாரிகளும் போகல, ஊடகமும் போகல. ஆக திட்டக்கூடிய அரசு மருத்துவமனையில கேப்பாரட்டு நின்று கொண்டு இருக்கிறார்கள். அமைச்சர் வர்றாரு, 50,000 தர்றாரு, 5 லட்சம் வாங்கி தர போறாருன்னு அங்கேயும் அந்த மக்களை ஏமாற்றி அவர்கள் திட்டமிட்டு அந்த மக்களை ஒரு அரசாங்கத்தை கோரி கூட வைக்கக்கூடிய அளவுக்கு சமூகத்துடைய கடை கூட இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளிகள். ஒரு நாளைக்கு அவங்க வேலைக்கு போனாதான் சாப்பாடு. நாளைக்கு அந்த குடும்ப குழந்தைகளை யாரு பாத்துக்குவா? அங்க இருக்கிற வயதானவங்களை யாரு கவனிச்சுக்குவா? ஆக அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லாமல் அந்த 4 குடும்பங்கள் கதறி கொண்டு இருக்கிறது, தெருவில் நிற்கிறது. இந்த அரசாங்கம் 5 லட்சம் ரூபாய் கொடுக்குது, குடிச்சிட்டு சேர்த்தவனுக்கு நீ 10 லட்சம் ரூபாய் கொடுத்தல்ல, நடிகனை போய் பார்க்கறதுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தல்ல. அப்ப விவசாயி சாப்பாடு போடுற விவசாய தொழிலாளிக்கு, உழைக்கிற விவசாய தொழிலாளிக்கு உனக்கு 10 லட்சம் கொடுக்கறதுக்கு என்ன மொடை? உனக்கு என்ன கஷ்டம்? உனக்கு நீங்களும் ஒரு அரசா? நீங்களும் ஒரு அமைச்சரா? நீங்களும் ஒரு முதலமைச்சரா? இல்ல கேட்கிறேன், விவசாய தொழிலாளினா விவசாயினா கேட்கறக்கு ஆளே இல்லையா? பொதுவாகவே விவசாய பணியான ஏர் ஓட்டுறது, டிராக்டர் ஓட்டுறது, வாய்க்கால் வெட்டுறது, வரப்பு வெட்டுறது, மரம் ஏறுறது, கால்நடை வளர்ப்பது, மாடு முட்டை இறக்குறது, பாம்பு கடிச்சு இறக்குறது, இப்படி எத்தனையோ விபத்துகளை அனுதினமும் விவசாயிகளும் விவசாய தொழிலும் இறந்து கொண்டே இருக்கிறார்கள். அவருக்கு 10 பைசா இழப்பீடு இந்த அரசாங்கம் தருதா? வனவிலங்குகள் தாக்கி இருக்கிறாங்க, அரசாங்கம் இழப்பீடு என்ன கொடுக்குது? பல மாநிலங்கள் இழப்பீடு சொற்பமான இழப்பீடை கொடுக்குறாங்க. ஆக இந்த 140 கோடி பேருக்கு சாப்பாடு வேணும், குறைச்சொலையில் சாப்பாடு வேணும், காய்கறிகள் வேணும், கீரைகள் வேணும், பருப்புகள் வேணும், எல்லா தட்டுல நிறைஞ்சிருக்கணும். நீங்க சொல்ற மாதிரி ஓட்டு போடணும், 500 ரூபாய் வாங்கி கொடுத்து எங்க உரிமை நாங்க விற்கணும். ஆனா நீங்க எங்களை கடைமடையிலேயே வச்சிருப்பீங்க, ஏமாத்திட்டே இருப்பீங்க, நாங்க செத்தா கூட கண்டுக்க மாட்டேங்க. என்னைய ஒரு அரசும் ஆட்சி நிர்வாகமும் கட்சிகளும் ஆட்சிகளும் ஊடகங்களும். ஒரு நடிகர் செத்தா என்ன பண்றீங்க? நோய்வாய்ப்பட்டு சாவறாரு, எல்லா ஊடகமும் அங்க போய் நிக்கிறீங்க, எல்லா கட்சியும் போறீங்க, முதலமைச்சர், துணை முதலமைச்சர் எல்லாரும் போறீங்க. விவசாயி வீட்டுக்கு என்னைக்கே வர போறீங்க? இந்த நாட்டுல 60% பேர் விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள் 20% பேர், 82% பேர் விவசாய தொழிலாளிகளும். ஓட்டு கேட்டு மட்டும் வீட்டுக்கு வர்றல. அன்னைக்கு ஐயா சாமி அப்பா சாமி கெஞ்சற, காலில் விழுகிற, காசு கொடுத்து ஓட்டு வாங்குறல. இப்ப விவசாய தொழிலாளி பார்த்தா விவசாய பார்த்த கண்ணு தெரியலையா? ஆக அன்பிற்குரிய விவசாய தொழிலாளர்களே, விவசாயிகளே, நாம் என்னைக்கு விவசாய சமூகமாக தொழிலாளிகளாக ஒன்றுபட்டு நாம நிற்கிறோமோ, என்னைக்கு நமது வாக்குகள், நீங்க மிக தெளிவா புரிஞ்சுக்கணும், நம்மை அவர்கள் வாக்கு இயந்திரமாக, அவர்கள் நம்மை வாக்காளர்களாக, வாக்கு வங்கியாக நம்மளை பாக்குறான். அதனாலதான் நம்மளுக்கு இந்த துயர சம்பவம். நாம அவனை வாழ்க்கை தரக்கூடியா பாக்குறோம். இவர் வந்தா என்ன காப்பாத்திடுவார், அவர் வந்து என்ன காப்பாத்திடுவார், இவர் வந்தா சொர்க்கத்தை கொடுத்துருப்பார், அவர் வந்தா மிகப்பெரிய சொர்க்கத்தை கொடுத்துருவார், அவர் வந்து அமிர்தத்தையே கடைஞ்சு எடுத்து கொடுத்துருவாரு சொல்லிப்பட்டு ஆளுகளை மாத்திட்டே இருக்கிற மொழிய நம்முடைய கோரிக்கைகளுக்காக, கொள்கைகளுக்காக நம்ம இது வரைக்கும் ஆட்களை தேர்ந்தெடுக்கவே இல்லை. அதை பத்தி நம்ம பேசவே இல்லை. அப்ப பேசவும் மாட்டோம், கோரிக்கை வைக்கவும் மாட்டோம், சொல்ல மாட்டோம் அப்படின்னு எப்படி நமக்கு நீதி கிடைக்கும்? 100% பேரே நாம இருந்தாலும் நமக்காக பேசாத போது, நமக்காக கோரிக்கைக்கு போது நமக்கு எப்படி நீதி கிடைக்கும்? கோரிக்கைகள் நம்ம வாழ்வாதாரம் முன்னேறும், பொருளாதார பாதுகாப்பு ஏற்படும், எப்படி சுயமரியாதை கிடைக்கும்? ஆக இன்னைக்கு சுயமரியாதை இல்ல, பொருளாதார பாதுகாப்பு இல்ல, வாக்கு கடனை கட்ட முடியல, கேட்கறதுக்கு நாதி கிடையாது. இந்த இழிநிலையில இருக்கிறது விவசாயிகள். 2% 3% விவசாயிகள் இருக்கிற நாடுகள்ல போய் பாருங்க, விவசாயிகள் கண்டு அரசாங்கம் ஒண்ணு கூடுறான், அரசியல்வாதி தெரிச்சு ஓடுறான். கேட்டா ஒற்றுமை.
வெறும் 1% இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், வெறும் 1% இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் இன்னைக்கு என்ன பண்றாங்க? அரசாங்கம் அவங்களுக்கு நடுங்குது. ஏன்னா ஒற்றுமை, அவனுக்கு ஜாதி இல்ல, கட்சி இல்லையா, அரசு இல்லையா, மதம் இல்லையா, ஆனா அவர்கள் ஒன்றுபட்டு நிற்கிறார்கள். அந்த ஒற்றுமை தான் முக்கியம். ஜாதியா புரிஞ்சுக்கிற, மதமா புரிஞ்சுக்கிற, அரசியல் கட்சியா புரிஞ்சுக்கிற, நீ என்னத்துக்கு அரசியல் கட்சிக்கு போற? உனக்கு எந்த அரசியல் கட்சி உனக்கு என்ன செஞ்சிருக்கு? பட்டியல் போடலாமா, விவாதிக்கலாமா? யாராவது தயாரா இருக்கிறீங்களா? அரசியல் கட்சி தான் வர சொல்ல பாப்போமே. ஆக யாருமே விவசாயிக்கு செய்வதற்கு தயார் இல்லை. எம்எல்ஏ போற விவசாயி, எம்பி போற விவசாயி, ஐஏஎஸ் போற விவசாயி, ஐபிஎஸ் போற விவசாயி, அமைச்சர் போற விவசாயி, முதலமைச்சர் விவசாயி. ஆனா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குது? நம்ம ஓட்டச்சட்டியில கடைசியில உட்காந்துட்டு இருக்கிறோம். செத்து ரோட்ல கிடக்குற, காட்டுல கிடக்குற யாராச்சும் வந்தாங்களா பாத்தீங்களா? அப்படியே சென்னையில வந்து ட்விட்டர்ல அறிக்கையை போட்டுருவாங்க, கரூர் காசை கொண்டு வரீங்க, ஏதாச்சும் கட்சியில ஒரு காசை கொண்டு வந்தீங்களா? இதுதான் நம்ம நிலைமை. இப்படியே போயிட்டு இருந்தா அந்த நாட்டுல நம்மளை கொன்னு புதைச்சிருவானுங்க. ஆக விவசாயிகளே, விவசாய தொழிலாளர்களே, நாம் அனைவரும் அணிதிரண்டு ஒரே வர்க்கமாக இணைந்து நம் உரிமைகளை, கோரிக்கைகளை போராடி பெறுவோம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.